ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. மார்ஸ் மீடியா நேயர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவகிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 5 நவம்பர் 2025 புதன்கிழமை. விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் 19ஆம் நாள். திதி பௌர்ணமி மாலை 6:49 மணி வரை, பிறகு பிரதமை. நட்சத்திரம் அஸ்வினி காலை 9:40 மணி வரை, பிறகு பரணி. யோகம் சித்தி காலை 11:28 மணி வரை, அதன்பின் வியதிபாதம். கரணம் பத்திரை காலை 8:44 மணி வரை, பிறகு பவம் மாலை 6:49 மணி வரை, பிறகு பாலவம் காலை 4:52 மணி வரை, பிறகு கௌலவம். நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் மாலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவகிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷ ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்று உங்கள் முயற்சிகள் பலனளிக்கக்கூடிய நாள். மனதிலிருந்த குழப்பங்கள் தீர்ந்து நம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். ஒரு புதிய திட்டத்துக்கு நல்ல தொடக்கம் அமைந்து நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்றும் நிறைவேறும். வேலை பழுவில் உங்களது முயற்சி மேலதிகாரிகளால் கவனிக்கப்படும். புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு. வணிகத்தில் இன்று சிறு லாபங்கள் கிடைக்கும் நாள். முதலீடு செய்வதற்கு நல்ல சூழல் காணலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்த நேரம். வீட்டில் புதுப்பொருள் வாங்கும் எண்ணம் வரலாம். பெற்றோருடன் உரையாடலில் அமைதி நிலை நேராகும். மாணவர்களுக்கு நல்ல கவனம் கிடைக்கும் நாள். கல்வியில் புதிய விஷயங்களை அறிய ஆர்வம் இருக்கும். ஆசிரியர்களின் பாராட்டு கிடைக்கும். காதல் உறவில் புரிதல் அதிகரிக்கும். திருமணமானவர்களுக்கு சிறிய பயணம் ஒன்று சந்தோஷத்தை தரும். வணங்க வேண்டிய தெய்வம் பச்சை அம்மன். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 3, 8. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசினேயர்களே, இன்று உங்களுக்கு மனநிம்மதி தரும் நாள். உங்கள் உழைப்பிற்கு நேரான பலன் கிடைக்கும். ஒரு முக்கிய பிரச்சனையில் தீர்வு கிடைக்கலாம். வேலைப்பழுவில் உங்கள் திறமை வெளிப்படும். மேலதிகாரிகளிடம் நம்பிக்கை பெறுவீர்கள். வணிகத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் திரும்ப வரலாம். நிதிநிலை மெதுவாக மேம்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் காணலாம். உறவினர்கள் வருகை தரலாம். வீட்டில் சுப நிகழ்ச்சி பற்றிய பேச்சுகள் நடக்கலாம். மாணவர்களுக்கு இன்று நல்ல மனநிலை கவாமிருக்கும் நாள். கல்வியில் சிறிய முன்னேற்றம் காணலாம். காதல் உறவில் சிறு நிம்மதி வரும். துணைவருடன் சிறிய சிரிப்பு சந்தோஷ உரையாடல்கள் நடக்கும். வணங்க வேண்டிய தெய்வம் குருபரன். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். அதிர்ஷ்ட எண்கள் 2, 9. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புதபகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுனராசி நேயர்களே, இன்று சிறு சவால்களுடன் கூடிய நாள். ஆனால் உங்கள் புத்திசாலித்தனமும் வேகமான முடிவுகளும் வெற்றியை உண்டாக்கும். மனதிலிருந்த ஒரு அழுத்தம் மாலை பகுதியில் குறையும். வேலை பொழுவில் சிறு வாக்குவாதங்கள் ஏற்படலாம். அமைதியாக நடந்தால் அனைத்தும் சமநிலைக்கு வரும். வணிகத்தில் இன்று பழைய கடன்கள் திரும்ப கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. குடும்பத்தில் பாசம் நிறைந்த சூழல் காணலாம். சிறிய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பாசத்தால் தீர்வு கிடைக்கும். மாணவர்களுக்கு ஒருமனம் தேவைப்படும் நாள். தேர்வுகளுக்காக முழுமையாக தயாராக வேண்டும். காதல் உறவில் சிறு சோதனை நிலை இருக்கும். நம்பிக்கையுடன் நடந்தால் உறவு உறுதியடையும். வணங்க வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 4, 6. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான் காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி
தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு உற்சாகமான நாள். புதிய முயற்சிகளில் வெற்றி வாய்ப்பு அதிகம். நண்பர்களிடமிருந்து நல்ல செய்தி வரும். வேலைப்பொழுவில் சிறு சவால்கள் இருந்தாலும் நீங்கள் திறமையால் வெற்றி பெறுவீர்கள். வணிகத்தில் புதிய ஒப்பந்தங்கள் வரலாம். பணவரவு மேம்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உறவினர்கள் வருகை தரலாம். வீட்டில் ஆனந்தமான நேரம் கழியும். மாணவர்களுக்கு இன்று கவனம் அதிகம். போட்டித் தேர்வுகளில் சிறந்த முடிவுகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. காதல் உறவில் இனிமை நிறைந்த உரையாடல்கள் நடக்கும். திருமணமானவர்களுக்கு துணைவனின் அன்பு அதிகரிக்கும். வணங்க வேண்டிய தெய்வம் ஏழுமலையான். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 7. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு நல்ல நாள். நீண்ட நாள் முயற்சி ஒன்று வெற்றியாக முடியும். மனதில் உற்சாகம் அதிகம். வேலைப்பழுவில் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். புதிய பொறுப்பு, பதவி உயர்வு வாய்ப்பு உண்டு. வணிகத்தில் நல்ல இலாபம் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் காணலாம். உறவினர்கள் வருகை தரலாம். வீட்டில் சிறு செலவு இருந்தாலும் மகிழ்ச்சியானதாகவே இருக்கும். மாணவர்களுக்கு நல்ல மனநிலை. ஆசிரியர்களின் பாராட்டு கிடைக்கும். கல்வியில் சிறந்த முன்னேற்றம் காணலாம். காதல் உறவில் இனிமை அதிகரிக்கும். திருமணமானவர்களுக்கு குடும்ப அமைதி நிலவும். வணங்க வேண்டிய தெய்வம் வேதநாயகி. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 9. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் நிலை உள்ளது. எந்த முக்கிய முடிவையும் தள்ளி போடுவது நல்லது. பொறுமையாக செயல்படுங்கள். வேலைப்பொழுவில் சிறு தடைகள் ஏற்படலாம். மனக்குழப்பம் உண்டாகலாம். ஆனால் மாலை பகுதியில் சிறு நிம்மதி வரும். வணிகத்தில் லாபம் குறைவாக இருக்கும். புதிய முதலீடுகள் வேண்டாம். குடும்பத்தில் மனநிலை சற்று அமைதியாக இருக்காது. உறவினர் வழியாக சிறு புண்பாடு ஏற்படலாம். அமைதியாக இருப்பதே நன்மை. மாணவர்களுக்கு கவனம் குறையலாம். உடல்நிலையில் சிறு சோர்வு இருக்கும். ஓய்வு அவசியம். காதல் உறவில் புரிதல் குறையலாம். நேர்மையாக பேசினால் நிலைமை சீராகும். வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகர். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 5. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு மனநிறைவு தரும் நாள். உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். எதிர்பாராத நன்மை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. வேலைப்பழுவில் உங்கள் திறமை வெளிப்படும். வணிகத்தில் புதிய முயற்சி நன்றாக அமையும். பணவரவு சீராக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உறவினர்களுடன் இனிமையான நேரம் செலவிடுவீர்கள். வீட்டில் சிறு விழா நடக்கலாம். மாணவர்களுக்கு நல்ல கவனம் இருக்கும். கல்வியில் சிறந்த மதிப்பெண்கள் பெறலாம். காதல் உறவில் உற்சாகம் அதிகரிக்கும். திருமணமானவர்களுக்கு மனநிம்மதி கிடைக்கும். வணங்க வேண்டிய தெய்வம் காளிகாம்பாள். அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 7. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமஹ் பிரச்சோதயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சாதகமான நாள். உங்கள் நம்பிக்கை மற்றும் உறுதி பலன் தரும். புதிய முயற்சி ஒன்றுக்கான நல்ல தொடக்கம் கிடைக்கும். வேலைப்பழுவில் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். வணிகத்தில் பழைய நஷ்டம் சரியாகும். புதிய ஒப்பந்தங்கள் உருவாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உறவினர்கள் மூலம் மகிழ்ச்சி செய்திகள் வரும். வீட்டில் ஆனந்தமான சூழல் இருக்கும். மாணவர்களுக்கு நல்ல நாள். கல்வியில் சிறந்த முடிவுகள் பெறலாம். வெளிநாட்டு வாய்ப்புகளும் இருக்கலாம். காதல் உறவில் இனிமை நிறைந்த உரையாடல்கள் நடக்கும். திருமணமானவர்களுக்கு துணைவனின் பாசம் அதிகரிக்கும். வணங்க வேண்டிய தெய்வம் பாலசுப்பிரமணியர். அதிர்ஷ்ட நிறம் காவி நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 4. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே க்ருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு மிகுந்த நன்மை தரும் நாள். உங்களது முயற்சிகள் பலன் தரும். மனதில் உற்சாகம் நிறையும். வேலைப்பளுவில் புதிய பொறுப்பு கிடைக்கும். மேலதிகாரிகளின் பாராட்டு உண்டு. வணிகத்தில் லாபம் கூடும். புதிய ஒப்பந்தங்கள் உருவாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். உறவினர்கள் வழியாக நன்மை ஏற்படும். வீட்டில் ஆனந்த தருணங்கள் அமையும்.
மாணவர்களுக்கு கவனம் அதிகரிக்கும். கல்வியில் சிறந்த முடிவுகள் கிடைக்கும். காதல் உறவில் இனிமை நிறைந்த நாள். திருமணமானவர்களுக்கு குடும்ப அமைதி நிலையாகும். வணங்க வேண்டிய தெய்வம் பரமேஸ்வரர். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 8. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகரராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சாதகமான நாள். நீண்ட நாள் முயற்சி ஒன்று வெற்றியாக முடியும். நிதிநிலை மேம்படும். வேலைப்பழுவில் சிறு சவால்கள் இருந்தாலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். வணிகத்தில் லாபம் அதிகரிக்கும். முதலீட்டில் நன்மை உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உறவினர்கள் மூலம் மகிழ்ச்சி செய்திகள் வரும். மாணவர்களுக்கு மனநிலை தெளிவு. கல்வியில் சிறந்த முன்னேற்றம் காணலாம். காதல் உறவில் மகிழ்ச்சி நிறைந்த நாள். துணைவருடன் நல்ல புரிதல் உருவாகும். வணங்க வேண்டிய தெய்வம் வைகுண்ட பெருமாள். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 2, 6. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு நல்ல நாள். உழைப்பிற்கு பலன் கிடைக்கும். புதிய முயற்சியில் வெற்றி வாய்ப்பு அதிகம். வேலைப்பழுவில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வணிகத்தில் லாபம் ஏற்படும். பழைய பிரச்சனைகள் தீரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உறவினர்கள் வருகை தரலாம். வீட்டில் சுப நிகழ்ச்சி பற்றி ஆலோசனை நடக்கலாம். மாணவர்களுக்கு மனநிலை தெளிவு. கல்வியில் சிறந்த முன்னேற்றம் காணலாம். காதல் உறவில் மகிழ்ச்சி நிறைந்த நாள். துணைவருடன் மகிழ்ச்சி நிறைந்த நாள் ஆகும். திருமணமானவர்களுக்கு மனநிறைவு தரும் சூழல் அமையும். வணங்க வேண்டிய தெய்வம் ஆண்டாள். அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 3, 9. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு மனநிறைவு தரும் நாள். எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும். பழைய ஒரு விஷயம் இன்று நிறைவேறும். வேலைப்பழுவில் சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும். வணிகத்தில் புதிய முயற்சிகள் வெற்றியாகும். நிதிநிலை மேம்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உறவினர்களுடன் இனிமையான நேரம் கழிக்கலாம். மாணவர்களுக்கு கவனம் அதிகம். தேர்வுகளில் சிறந்த முடிவுகள் கிடைக்கும். காதல் உறவில் இனிமை நிறைந்த நாள். திருமணமானவர்களுக்கு குடும்ப அமைதி நிலையாகும். வணங்க வேண்டிய தெய்வம் பாலபகணபதி. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 4, 8. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.